எவ்வளோ அழகா இருக்குல்ல, காற்றுலாம் பயங்கரமாக வீசுது, என்னால் பேசக்கூட முடியல. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ உங்ககிட்ட நான் காந்தி தாத்தா சிலையை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் காந்தி தாத்தா சிலைக்கு போய் எங்களுக்கு விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தான் பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம போய் பார்க்கலாம். போய் பார்த்தா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துட்டு இருந்துச்சு, அதனால எங்களால் விளையாட முடியல. இதான் நம்ம காந்தி தாத்தா உள்ள க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதனால எங்களால் உள்ளே போக முடியல. என் தம்பி ரொம்ப ஃபீல் பண்ணுறான், இது இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தொண்டுன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் சர்க்கஸ் மேலே ஏறி காந்தி தாத்தா கிட்ட போய் தொட்டுருக்கோம். ஆனால் கேட்டு சாத்தியிருந்தனால எங்களால் காந்தி தாத்தா கிட்ட போக முடியல. சொல்லு பேச்சு கேட்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நானும் வரேன்டான்னு சொன்னா கை ஊத்துட்டாங்கன்னு டில்லா ஓடுறான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எவ்வளோ அழகிட்ட வருதுல. நான் என் தம்பி கை பிடிச்சி தலை வந்தோடனே பயந்துட்டு ஓடி போயிட்டேன். அவன் குறித்து அவ்வளோ ஹாப்பியாக விளாண்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எதை பற்றியுமே யோசிக்க மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உள்ளே போய் நான் விளாடுவேன், ஆனால் நான் எங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு தான் விளாடுவேன். எங்கள் அம்மா இல்லாமல் விளாட எனக்கு பயமாக இருந்துச்சு, அதனால் நான் வெளியே நின்றுட்டு விளாண்டுட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பியை பாருங்களேன். விளாண்டோம், எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாள் இப்படி போச்சு. என்றைக்குமே இந்த மாதிரி நான் விளாண்டுருந்தேன், இன்றைக்கி தான் நான் இந்த மாதிரி விளாண்டுருக்கேன். பாண்டிச்சேரியில் இந்த மாதிரி கொஞ்சம் வருஷம் இருக்குது, மிகப்பெரிய விஷயம். நீங்களும் பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பண்டிகைலாம் வந்தால் நிறைய ட்ராமாஸ் போடுவாங்க, அதுக்கப்புறம் இங்கே நிறைய டான்ஸ் இருக்கும், பாட்டுலாம் ஷோ பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வந்தால் அந்த ட்ராமாஸ்லாம் பார்ப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியில் நேர்மாமா காந்தி தாத்தாலாம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். எப்போ இங்கே வந்தாலும் கைவினை பொருள் கண்காட்சி நாங்கள் பார்க்காம போக மாட்டோம். கைவினை பொருள் நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க பொருள்லாம் மக்கள் கையிலே செஞ்சு விற்கிற பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயம் வாங்கிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க, எல்லாம் கைவினை பொருள், எல்லாம் உட்லேயே செஞ்சு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லிப்பர் கூட உட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உட்டில் டாய்ஸ்லாம் இருந்துச்சு, பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. இதை பாருங்கள் ஜாலிலாம் அழகாக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ் பீச் பக்கத்தில் தான் பார்க் இருக்குது, அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். வாங்க உங்களுக்கு நான் பார்க்க போய் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கு
எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சீசாலாம் ரொம்ப பிடிக்கும். நானே கம்மி ஜாலியாக எல்லாம் சுற்றுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரக்கில் எல்லாரும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு ஊஞ்சல் தான் ஆடிட்டு இருக்கேன். எனக்கு ஊஞ்சல் எல்லாத்தோடையும் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஊஞ்சல் எக்ஸ்ட்ராவே கொஞ்ச நேரம் ஆடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி பாருங்க, இப்போ என் தம்பி டக்கில் உட்காடுறான். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நெக்ஸ்ட்டு சர்க்கஸ் தான் ஆட போகிறோம். எனக்கு சர்க்கஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த வளைஞ்சி போகிற சர்க்கஸ் ஆடிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சர்க்கஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது விளாட எனக்கு கொஞ்சம் காரணம் வலிச்சிச்சு. நான் ஒரு வாட்டி தான் அந்த ரைட் ஆடினேன். ஃப்ரெண்ட்ஸ் சில்ட்ரனுக்கு தேவையான சர்க்கஸ் ஊஞ்சல்லாம் அந்த பக்கம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பக்கம் பெரியவங்களுக்கு ஜிம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த பக்கம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ஜிம்முக்கு தேவையான பொருளாக வச்சதுனால பெரியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் டேடி கூட மார்னிங் பீச்சுக்கு வந்துட்டு ரன்னிங் போயிட்டு வாக்கிங் போயிட்டு பார்க்குக்கு வந்து இதில் இருக்க எல்லா எக்ஸசைஸிங்கும் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருந்தால் சரி வராரு. 5 மணிக்கு நாங்கள் ஓட போகணும். என் மேக்கப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் கிளம்புற வேலையை பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிவாசலில் நாங்கள் டெய்லி 5 மணிக்கு அங்கே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் புர்கா போட்டு ஹிஜாப் போடணும். நான் வண்டியில் வச்சுருக்கேன், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி வர லேட் ஆகும். அதனால நாங்கள் வண்டியிலே வச்சு எங்கள் ஓட பேக்கை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால நாங்கள் இங்கே நின்று போட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ பள்ளிவாசலுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். தேங்க்யூ, பாய்.